Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு கவிஸ் வீலாகில் இன்னைக்கு சண்டே இல்லைங்களா, அதனால் இன்னைக்கு ஹேர் பேக் போடலான்னு முடிவு பண்ணேன். இன்னைக்கு என்ன ஹேர் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, வெத்தலை இலைகளை வச்சு தான் வெத்தலை இலையும் தேங்காய் பாலையும் வச்சு தான் ஒரு ஹேர் பேக் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ நான் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் வெத்தலை பறிச்சிட்ருக்கிறேன். ஒரு 5 to 6 இலைங்க போதும், சின்ன இலைங்க அப்படின்னாக்கா. அடுத்து பாருங்கள், என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கழுவுறது வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வேப்பலை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த இலை பறித்து யூஸ் பண்ணாலும் அதை கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது ஃபஸ்ட்டு வேப்பலை ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அது பறிச்சுக்கிட்டேன். திரும்ப நம்ம பறிச்ச இல்லைங்களா வெத்தலைங்க, அதையும் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். திரும்ப செம்பருத்தி இலைங்க. அடுத்து இப்போது வெத்தலைகளை வச்சு நம்ம ஹேர் பேக் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. தாராளமாக பண்ணலாங்க, அவ்வளோ நல்லது. அடுத்து செம்பருத்தி இலைங்க, அதுவுமே ஒரு 10 கவுண்ட் எடுத்துக்கோங்க போதும், நிறையாவும் தேவையில்லை. இன்றைக்கி நம்ம கத்தாழையும் தேங்காய் பாலும் அதிகமாக சேர்க்கறதுனால நான் இந்த லீஃப் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். இந்த லிமிட் போதும், ஒரு 10 இல்லை 8, 9 இலைங்க, ரொம்ப அதிகமாகவும் தேவையில்லை. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். அதையும் கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ என்னென்ன இலைகள் தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம். இது தேங்காய் பால் நம்ம தண்ணி விட்டு எடுக்கிற மாதிரி தேவையில்லை, கொஞ்சம் திக்காக எடுத்துக்கிட்டால் போதும். தேங்காயை திருவிட்டு திரும்ப அதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பால் நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் பேக் போடும்போது உங்கள் மூஞ்சிலாம் வழியாமலும் இருக்கும். அதை போட்டு நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க. தேங்காய் நல்லா அது உங்கள் ஹேருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். சில பேருக்கு முடி நீட்டாக இருக்கும், சில பேருக்கு லிமிட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுக்கோங்க. அதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துப்போம். நம்ம இப்போ நல்லா பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா அந்த க்ரீம், உங்களுக்கு கோகோனட் மில்க் க்ரீம் மாதிரி நல்லா கிடைக்கும். அது உங்களுக்கு அதை பாருங்கள், அவ்வளோ திக்காக அந்த பால் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. இதை அப்படியே விடாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பால் வரும். நான் இன்றைக்கி ஒரு மூலி திருவுறதுனால எனக்கு பால் கொஞ்சம் அதிகமாகவே கிடைச்சிது. ஸோ அதையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, கத்தாழை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் கத்தாழையை பறிக்காமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அதை பாருங்கள், அந்த மாதிரி காஞ்சி போயிடும். அதில் உள்ளே இருக்கிற சோறுலாம் தானாகவே வத்தி போய் காஞ்சி இலை வீணாக போயிடும், வேஸ்ட்டாகவும் போகும். அதனால் நீங்கள் அடிக்கடி அடியில் இருக்கக்கூடிய லீஃப்லேருந்து என்ன பண்ணுங்க, பறித்து எதுக்காவது யூஸ் பண்ணிவிடுங்க. இல்லாட்டி அது வேஸ்ட்டு தான் உங்களுக்கு. அந்த மாதிரி எனக்கு அதிகம் யூஸ் இல்லாதனாலே நிறைய இலைகள் வீணாக போகுது. சரி, அதையும் மீறி நான் இப்போ நிறைய யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுவேன், இல்லை ஏதாவது காயம் இருந்தால் காயத்துக்கு யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக்குக்கு ஒரே ஒரு லீஃப் மட்டும் எது நல்லா இருக்குன்னு பார்த்து ஒடிச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், அழுகி போச்சு, வீணாக போச்சு பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு எது நல்லா இருக்குதோ அதை ஒன்று நம்ம ஒடிச்சு எடுத்துப்போம். நீங்கள் ஒடிக்கும் போது எப்பயும் அடியிலேருந்தே ஒடிச்சு எடுங்க. ஸோ அதை ஃபுல்லாக கழுவிட்டு சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துடணும். அதை இப்போ குட்டி குட்டி பீஸாக நறுக்கி நான் என்ன பண்ணிட்டேன், மேலே இருக்க தோல்லாம் சீவிட்டு பாருங்கள், அந்த ஒரு லீஃப்லேருந்து இவ்வளோ ஜெல் நமக்கு கிடச்சிது. இதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பேக் தயாரிக்க தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால், இந்த வெந்தயம் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அரிசி 1 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். கத்தாழை ப்ளஸ் நமக்கு வேப்பலை எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்கா, நம்ம தலையில் பொடுகு இருந்தாலோ பேன் தொல்லை இருந்தாலோ எடுத்துருங்க வேப்பலை நீங்கள் ஹேர் பேக் போடும்போது. மற்ற எல்லா இலைகளுமே ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னது தான். இப்போ இது அத்தனையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். நீங்கள் கத்தாழை ஜெல் போடுறதுனால தண்ணி எப்போயுமே அதிகமாக சேர்க்க தேவையில்லை. நீங்கள் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரைஸ் வாட்டர் வேறு சேர்க்க போகிறோம். நான் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, தண்ணியை வடிச்சிட்டு வெந்தயத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெந்தயத்தை ஊற வைக்காமல் அரைச்சிங்க அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி பொடி பொடியாக இருக்கும், உங்கள் ஹேர்லேயே தங்கிடும். நீங்கள் எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் போகாது. அதனால் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. அந்த தண்ணியை நான் சேர்க்கல, அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு வெறும் வெந்தயத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா தண்ணி நாம் அதிகமாக ஹேர் பேக்கில் கொடுக்க போகிறது கிடையாது. அடுத்து இந்த ரைஸ் ஊற வச்சுருக்கு. சில பேர் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, சாதம் வடித்த கஞ்சி இருக்குது இல்லைங்களா, அதை கூட சேர்ப்பாங்க. அதுவும் சேர்க்கலாம். ஆனால் என்கிட்ட இப்போ அந்த சாதம் வடித்த கஞ்சி இல்லை.
அதனால் நான் இந்த அரிசியை ஊற வச்சேன். நான் சாதம் வடிக்கிற அரிசி கொஞ்சோண்டு எடுத்து தனியாக ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துப்போம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் எந்த தண்ணியுமே அந்த ஹேர் பேக்கில் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஸோ இதை இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் பாருங்கள், இதுதான் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இது வந்து உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து பட்டர் மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறதுனால நான் எடுத்த தேங்காய் பாலில் பாதி அளவு தேங்காய் பால் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை பாருங்கள், நல்லா வேர்க்காலில் படுற மாதிரி ஒரு பகுதியாக நல்லா தடவிட்டு, அடியிலேருந்து தடவி அப்புறம் பின்பக்கமும் தடவிட்டு இழுத்து ஒரு கொண்டை மாதிரி போட்டு, மீதி உங்களுக்கு ஹேர் பேக் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதையும் மேலே ஒரு கவர் மாதிரி போட்டு விட்டுருங்க. எப்பவுமே சண்டேவில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா ஒரு 11 மணிக்கு இந்த ஹேர் பேக் போடுவேன். போட்டுட்டு நான் மதிய சமையல் முடிப்பேன். ஹேர் பேக்கோடய மதிய சமையல் முடிப்பேன். எனக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டைம். ஒரு 1/2 hour 1 hour நல்லாவே ஊறிடும் எனக்கு. அதனால் நான் இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. இதை தலையில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து சண்டே மதிய சமையலே செய்வேன். அதனால் இதை வச்சுட்டு உக்காந்துருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு ஒழுகாமல் இருக்கும். நீங்கள் சமைக்கும் போது வேறு எது பண்ணும்போது உங்களுக்கு ஒழுகாமல் இருக்கும். அது மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் தடவும் போது வேர்க்கால்லேருந்து தடவிட்டு வாங்க. இதே பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சி போச்சு. அந்த அளவுக்கு ஒழுகலை. இந்த 1/2 hour கழித்து காஞ்சி போச்சு. இப்போ என்னன்னாக்கா நான் ஒரு வளகாப்பு கிளம்பிட்டுருக்கேன். அதனால் எனக்கு தலையை காய வைக்க டைம் இல்லை. ஸோ அப்படியே சும்மா தொடச்சிட்டு வெறுமனே தொடச்சிட்டு ஒரு கிளிப்பை போட்டு போகலாம் அப்படின்னு இருந்துட்டேன். அதனால் இன்றைக்கி வெயிலில் காய வைக்க முடியல. ஆனால் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வெயிலில் காய வைங்க. அது இன்னும் நல்லது உங்களுக்கு. இந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்ததுனாக்கா வெயிலில் இருக்கிறதாமே வெளியில் வந்துடும். கிளம்பியாச்சு, ஒன்றும் பண்ணல. அப்படியே வெறுமனே ஒரு கிளிப்பை மட்டும் போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். பாருங்க, போயிட்டு வந்து காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு வளகாப்பு போயிட்டு வந்துட்டேன். வந்து தான் இப்போ தான் ஃபேனில் ஃபுல்லாக காய வச்சு இப்போ நான் பாருங்க. என்னுடைய ஹேர் வந்து இப்படி இருக்குது, இந்த திக்னஸ் இருக்குது, இதே அளவு நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இதுதாங்க காரணம். ஸோ நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.